வசனம் மழை போல் பெய்திறங்கும், சத்தியம் மலர் போல் இதழ் விரியும். சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே. சத்தியம் சத்தியமே நேயர்களாகி உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிமையான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். மனிதனுக்கு இன்று இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால் பயம் என்ற ஒரு காரியம்தான். சிலர் சொல்லுவார்கள், எனக்கு எதை குறித்தும் பயம் இல்லை என்று. ஆனால் அவர்களுக்கும் பயம் நிச்சயம் உண்டு. மரணத்தை குறித்து பயம் இருக்கும், அல்லது ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து பயம் இருக்கும். சில நாட்களுக்கு முன்பதாக ஒரு காணொலியிலே இப்படியாக பார்க்க நேரிட்டது. அநேகர் நல்ல அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மக்கள், ஆனால் அவர்களுக்கு இருந்த ஒரு பிரச்சனை என்னவென்றால், சிலருக்கு இருட்டை கண்டு பயம் உண்டு, சிலருக்கு நாயை கண்டு பயம் உண்டு, சிலருக்கு இறந்த பிணத்தை பார்த்தால் பயம் உண்டு, சிலருக்கு இரத்தத்தை பார்த்தால் மயக்கம் வந்துவிடும். இப்படி அநேகருக்கு வெவ்வேறு ரீதியில் பயங்கள் அவர்களுக்கு காணப்பட்டது. இவர்கள் எல்லாரும் அவர்கள் சில வேளைகளில் நாம் பார்க்கும் பொழுது காவல் அதிகாரிகளாகவும் அவர்கள் காணப்பட்டார்கள். அப்படிப்பட்டதான காவல் அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கும் பயம் என்பது வாழ்க்கையிலே உண்டு. காரணம், அவர்களும் மனிதர்கள் தான். எல்லாரும் இயல்பான மனிதர்களாக இருப்பதனாலே நமக்கு பயங்கள் நிச்சயம் இந்த பூமியிலே உண்டுதான். அப்படியாக பயம் என்பது மனிதனுடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களை அது செய்யக்கூடியதாக இருக்கும். ஆனால் உண்மையான பயம் என்பது நமக்கு எங்கு தேவையோ அந்த இடத்திலே நமக்கு பயம் இல்லாமல் சில வேளைகளே காணப்படும். அதுதான் ஆபத்தானது. பயப்பட அவசியமில்லாத காரியங்களுக்கு நாம் பயப்படுவோம், பயப்பட அவசியமுண்டான காரியத்திற்கு பயப்படாமல் காணப்படும். அதுதான் சிக்கலான ஒரு காரியமே. இப்படியாக நடந்த ஒரு சம்பவத்தை பரிசுத்த வேதாகமம் பதிவிடுகிறது. இங்கே எழுதப்படும் பொழுது அந்த எழுதின எழுத்தாளரும் சொல்லுகிறார், அதில் இருந்த ஒரு நபரும் கூட பயந்தார் என்பதை குறித்து நாம் தெளிவாக வாசிக்க முடியும். அதற்கு ஆதாரமாக 2 சாமுவேல் அதனுடைய 6வது அதிகாரத்தினுடைய 3வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்போம். தேவனுடைய பெட்டியை இது புது ரதத்தின் மேல் ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபினதாபின் வீட்டிலிருந்து கொண்டு வந்தார்கள். அபினதாபின் குமாரனாகிய ஊசாவும் அகியோவும் அந்த புது ரதத்தை நடத்தினார்கள். அவர்கள் தேவனுடைய பெட்டியை ஏற்றி அதை கிபியாவிலிருந்து அபினதாபின் வீட்டிலிருந்து நடத்தி கொண்டு வருகிற போது அகியோ பெட்டிக்கு முன்னாலே நடந்தான். தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் தேவதாரு மரத்தால் பண்ணப்பட்ட சகலவித கீத வாத்தியங்களோடும் சுரமண்டலம், தம்புரு, மேளம், வீணை, கைத்தாளம் ஆகிய இவைகளோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆடி பாடி கொண்டு போனார்கள். அவர்கள் நாகோனின் களம் இருக்கிற இடத்துக்கு வந்தபோது மாடுகள் மிரண்டு பெட்டியை அசைத்தபடியினால் ஊசா தேவனுடைய பெட்டியினிடமாய் தன் கையை நீட்டி அதை பிடித்தான். அப்பொழுது கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் உண்டது. அவனுடைய துணிவின் நிமித்தம் தேவன் அங்கே அவனை அடித்தார். அவன் அங்கே தேவனுடைய பெட்டி அண்டையில் செத்தான். அப்பொழுது கர்த்தர் ஊசாவை அடித்தது நிமித்தம் தாவீது விசனப்பட்டு அந்த ஸ்தலத்திற்கு இந்நாள் மட்டும் வழங்கி வருகிற பேரேஸ் ஊசா என்னும் பேரிட்டான். தாவீது அன்றைய தினம் கர்த்தருக்கு பயந்து, கர்த்தருடைய பெட்டி என்னிடத்தில் வருவது எப்படி என்று சொல்லி என்று நாம் வாசிக்கிறோம். இங்கே ஒரு சம்பவத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பெட்டி என்று சொல்லும் பொழுது அந்த நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் இருந்ததான தேவனானவர் அவர் தன்னுடைய பிரசன்னத்தை அப்படியாக ஒரு ஆசரிப்பு கூடாரம் என்ற ஒரு அமைப்பிற்குள்ளாக அங்கே அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார். அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே பிராகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லுவார். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே அங்கே அந்த பெட்டி வைக்கப்பட்டிருக்கும். அதற்கு மேலாக தேவனுடைய பிரசன்னமானது இருக்கும். அங்கே தேவன் வாசம் செய்யக்கூடியவராக இருந்தார். இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர்கள் கண்ணாக பார்த்த ஒரு காரியம். இந்த ஒரு பெட்டியானது அநேக வருடங்களாக இஸ்ரவேலுக்குள்ளாக இல்லாமல் இருந்தது. குறிப்பாக அந்த கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ளாக இல்லாமல் அது அபினதாப் என்ற ஒரு மனிதனுடைய வீட்டிலே அது வைக்கப்பட்டிருந்தது. அதை மீண்டுமாக கர்த்தருடைய அந்த ஒரு ஆசரிப்பு கூடாரத்தில் கொண்டு வர வேண்டும் என்று தாவீது என்ற அந்த ஒரு ராஜாவானவர் அவர் முயற்சி செய்தார்.
அப்பொழுது நடந்த சம்பவத்தை தான் நாம் இங்கே வாசிக்கிறோம். அந்த அபினதாபின் 2 மகன்கள், அதில் ஒருவனுடைய பெயர் ஊசா. அந்த ஊசாவானவன் என்ன செய்தான் என்றால், அந்த மாடு மிரண்டது நிமித்தமாக பெட்டியானது கீழே விழும் பொழுது அதை பிடித்தான். கீழே விழுந்து விடக்கூடாது என்று பிடிப்பது தவறா? அவன் செய்த தவறு அது அல்ல. ஆனால் இன்னொரு காரியமும் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. என்னவென்றால், அவன் துணிந்து அதை பிடித்தான் என்று. ஏனென்றால் வேதாகமத்திலே தெளிவாக சொல்லியிருக்கிறார், இந்த பெட்டியானது எப்படி அது கொண்டு செல்லப்பட வேண்டும், யார் அதை தூக்க வேண்டும், யார் அதை கையாள வேண்டும், இப்படி அநேக விதிமுறைகளை தேவன் சொல்லியிருந்தார். ஆனால் இங்கே இந்த ஊசாவானவன் செய்தது என்னவென்றால், அவன் துணிந்து அதை பிடித்தான். வேதாகமத்திலே தெளிவாக நாம் வாசிக்கிறோம், இந்த பெட்டியை அவர்கள் தங்களுடைய தோள்களிலே அவர்கள் சுமந்து கொண்டு போக வேண்டும். அதில் இருக்கக்கூடியதான வளையங்களுக்குள்ளாக தண்டை மாற்றி அதிலே முன்பாக 2 பேர் பின்பாக 2 பேர் என்று அவர்கள் சுமந்து செல்ல வேண்டும். அப்படிதான் அது கொண்டு செல்லப்பட வேண்டும். ஆனால் இங்கே கொண்டு செல்வது என்ன? அவர்கள் ஒரு மாட்டு வண்டியிலே வைத்து கொண்டு சென்றார்கள். அதோடு மட்டுமல்ல, அதற்கு பின்பதாக நாம் பார்க்கும் பொழுது அது மிரண்ட பொழுது அதை பிடித்தது நிமித்தமாக கர்த்தர் என்ன செய்தார்? அவனை அடித்தார். அடித்தார் என்றால் அவனை கொண்டு போட்டார். அங்கேயே அவன் மரித்து போனான், அந்த ஊசாவானவன். அது இரக்கமற்ற செயலா? இல்லை, அது தேவன் சொன்ன கட்டளையை மீறினது நிமித்தமாக. எனவே இந்த ஒரு பகுதியிலே நாம் பார்க்கும் பொழுது 2 காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். தேவனானவர் அவர் பயப்படத்தக்கவர் என்பதற்குண்டான 2 காரியங்கள் அந்த தேவனிடத்தில் உண்டு. 2 குணாதிசயங்கள் தேவன் உடையவராய் இருக்கிறார். அந்த 2 குணாதிசயங்களை நீங்கள் எண்ணி பார்க்கும் பொழுதெல்லாம் நீங்கள் தேவன் பயப்படத்தக்கவர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் என்பவர் மனிதன் ஏனோ தானோ என்று கையாளக்கூடிய ஒரு நபரே கிடையாது. துணிந்து செய்ய வேண்டிய ஒரு நபர் கிடையாது. மனிதன் இன்னும் அதிகமாக பயத்தோடும் பக்தியோடும் அவரிடத்தில் போய் சேர வேண்டியவன். நடுக்கத்தோடு கடவுளிடத்திலே அவன் போய் சேர வேண்டியவன். அப்படிப்பட்டதான பயப்படத்தக்க தேவனானவர் ஒருவர் உண்டு என்பதை தான் இந்த பகுதியிலே நாம் தெளிவாக வாசிக்கிறோம். இங்கே வாசிக்கும் பொழுது என்ன வாசிக்கிறோம்? முதலாவது சத்தியம் என்ன? தேவன் சொன்ன கட்டளையின்படியாக அவர்கள் செய்யாமல் போனது. தேவன் நீதியுள்ளவராய் இருக்கிறார். தேவன் நீதியுள்ளவராய் இருக்கிறது நிமித்தமாக அவர் சொன்ன கட்டளையை அவர்கள் மீறின பொழுது அங்கே தேவன் அடித்து போடுகிறார். மனிதன் கடவுள் நீதியுள்ளவர் என்பதை அவன் மறந்து போனவனாக அவன் தன்னுடைய மனம் போன போக்கிலே அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். தன்னுடைய மனம் விரும்பினவைகளை அவன் செய்து கொண்டிருக்கிறான். மனம் என்னென்ன சொல்லுகிறதோ அவனுடைய இருதயத்தினுடைய வாஞ்சைகள், அவனுடைய இருதயத்தினுடைய விருப்பங்கள், இவை எல்லாவற்றையும் அவன் நிறைவேற்றக்கூடியவனாய் இருக்கிறான். இதை செய்யென்றால் அதை செய்கிறான். மனிதர்கள் பொதுவாக மற்றவர்கள் நன்மை செய்யும் பொழுது, நல்ல காரியங்களை செய்யும் பொழுது அதோடு கூட தங்களை சேர்த்து கொள்வதற்கு அதிகமான மனிதர்கள் விரும்புவது கிடையாது. ஆனால் ஒரு தவறான ஒரு காரியத்தை செய்யும் பொழுது, பரவாயில்ல நீயும் செய்ய, அதில் என்ன தப்பு இருக்கு அப்படின்னு ஒரு சின்ன ஒரு வார்த்தை சொன்னதுன்னா போதும், மனுஷன் உடனே அதை செய்யக்கூடியவனா இருக்கு. அதுதான் மனிதனுடைய இருதயம். சரியான காரியத்தின் மேல வாஞ்சை இல்லாம தவறான காரியத்தின் மேல வாஞ்சையை வைத்தவனாக இருக்கிறான், ஆசைப்படக்கூடியவனாக இருக்கிறான். மனிதனுடைய இருதயத்தை குறித்து பரிசுத்த வேதாகமத்திலே தெளிவாக சொல்லுகிறது. அது திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. மனிதனுடைய இருதயமானது மகா கேடுள்ளது. திருக்குள்ளது என்றால் ஒரு நேரான சீரான ஒரு காரியமாக அல்ல, அது இங்கும் அங்குமாக அலைந்து போகக்கூடியதாக இருக்கும். பொதுவாக சொல்லுவார்கள் அல்லவா, குரங்க போல நீ மனசு மாறிக்கிட்டே இருக்காது. அதாவது ஒரு சிந்தையில் இருப்பாங்க, திடீர்னு வேற ஒரு சிந்தைக்கு அவங்க உடனே அவங்க மாறிடுவாங்க. இப்படி மாறி மாறி அவங்க ஒரு காரியத்தில் நிலையாக நில்லாம அவங்க மாறி மாறி பேசும் பொழுது குரங்க போல மனுஷனுக்கு மனம் உண்டுன்னு சொல்லுவாங்க. உண்மையான காரியம்தான். மனுஷனுக்கு குரங்கை போல மனம் உண்டு. ஆனால் மனுஷன் குரங்கிலிருந்து வந்தவன் அல்ல. அந்த குரங்கை போல மனிதன் இங்கும் அங்குமாக தாவக்கூடியவனாக இருக்கிறான். மனதிலே அப்படிப்பட்டதான மனநிலை உடையவனாக இருக்கிறான். எனவே தேவன் என்ன சொல்கிறார்? இங்கே அவர் ஒரு கட்டளையை கொடுக்கிறார். இந்த பெட்டியை நீங்கள் அதில் உள்ள வளையத்திலே ஒரு தண்டை மாட்டுங்கள், அல்லது ஒரு நீளமான ஒரு கம்பை நீங்கள் மாட்டி அதிலே நீங்கள் சுமந்து செல்ல வேண்டும். உங்கள் தோள்களின் மேல் சுமந்து செல்ல வேண்டும். அப்படிப்பட்டதான நிலையிலே நீங்கள் இதை கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்கிறார். ஆனால் அவர்கள் செய்தது என்ன? அவர்கள் மாட்டு வண்டியின் மேல் சுமந்து செல்கிறார்கள். இரண்டாவது, யார் அதை கொண்டு செல்ல வேண்டும்?
என்று பார்க்கும் பொழுது ஆசாரியர்கள் அதற்காக நியமிக்கப்பட்டார்கள். அதற்காக நியமிக்கப்பட்ட மக்கள் அல்லாமல் வேறே மக்கள் அதை கொண்டு செல்லும் பொழுது தேவன் அதையும் அங்கு கண்டிக்கக்கூடியவராய் இருக்கிறார். மூன்றாவது, அதை யாரும் அப்படி துணிந்து தொட்டுவிட முடியாது. அதையும் அங்கே அந்த ஊசாவானவன் செய்யக்கூடியவனாக இருக்கிறான். அது விழுந்து விடவில்லை, ஆனால் விழுந்து விடக்கூடாது என்பதற்காக இவன் உடனடியாக தன்னுடைய கையை நீட்டி அவன் துணிந்து அதை தொட்டான் என்று நாம் வாசிக்கிறோம். எனவே தேவன் நீதியுள்ளவராய் இருக்கிறார். ஒரு முறை அவர் கட்டளை கொடுத்து விட்டால் அந்த கற்பனையை ஒருபோதும் அவர் மாற்றாத தேவனாய் இருக்கிறார். அவர் நீதியுள்ளவராய் இருக்கிறது நிமித்தமாக அந்த நீதியானது ஒருபோதும் அது மாற்றப்படாது. சில சட்டங்களை நாம் பார்க்கும் பொழுது அந்த சட்டங்களானது காலாகாலங்களுக்கும் அது மாற்றப்பட வேண்டிய அவசியமல்லாத சட்டங்களாக காணப்படும். அப்படிப்பட்டதான சட்டங்களை ஒருபோதும் எந்த ஒரு நீதியரசர்களும் அவர்கள் மாற்ற மாட்டார்கள். அது நன்மைக்காக தான் இருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டவர்களாக அந்த சட்டங்களை மறுசீர் அமைத்து எழுத மாட்டார்கள், ரிவைஸ் பண்ணி அதை எழுத மாட்டார்கள். அது போதுமானது, அதற்கு கீழ்ப்படிவதுதான் மனிதனுக்கு நல்லது. எனவே அப்படியாக தான் தேவன் சொல்லுகிறார், நான் நீதியுள்ள தேவனாய் இருக்கிறேன். நான் சொன்ன கற்பனைகளை நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். நான் சொன்ன கட்டளைகளை நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். நீங்கள் துணிந்து ஒரு காரியத்தை நீங்கள் செய்துவிட முடியாது. எனவே இங்கே நாம் வாசித்த இந்த பகுதியிலே நாம் தெளிவாக வாசிக்கிறோம். அந்த ஊசா என்ற அந்த நபர் அவர் துணிந்து அவர் கர்த்தருடைய பெட்டியை அவர் பிடித்து விடுகிறார். அதனாலே கர்த்தர் அங்கே அவனை அடிக்கிறார். அதை அனுமதிக்கப்பட்ட மக்களை தவிர வேறு யார் அதை தொட்டாலும் அங்கே தேவன் தண்டிக்கக்கூடியவராய் இருப்பார் என்று அவர் முன்னதாகவே சொன்ன கற்பனையின்படியாக, முன்னதாகவே அவர் சொன்ன கட்டளைக்கு இங்கே அந்த ஊசாவானவன் கீழ்ப்படியாதது நிமித்தமாக தேவன் அங்கே அவனை அடித்து போட்டார், அவனை கொன்று போட்டார். அவர் நீதியுள்ளவராக இருக்கிறார். மனிதனுக்கு கடவுள் அநேக கற்பனைகளை சொல்லி இருக்கிறார், நீ இதை செய், இதை செய்யாதே என்று. ஆனால் மனிதன் செய்வதெல்லாம் எதை செய்யக்கூடாதோ அதை மனிதன் செய்து கொண்டிருக்கிறான். எதை செய்ய வேண்டுமோ அதை மனிதன் செய்வதல்ல. அதனாலே கர்த்தர் அவர் நீதியுள்ளவராயிருக்கிறார். அந்த பாவங்களுக்கு, அந்த குற்றங்களுக்கு நிச்சயமாகவே ஒரு தண்டனையானது உண்டு. தேவன் அதை தண்டிக்கக்கூடியவராயிருக்கிறார். அதை நாம் ஒருபோதும் நாம் மறந்து போகக்கூடாது. இரண்டாவதான சத்தியம் என்ன? இங்கே நாம் வாசிக்கிறோம், அவருக்கு நாம் பயப்பட வேண்டும். காரணம், அவர் பரிசுத்தமுள்ள ஒரு தேவன். அவரிடத்தில் எந்த விதமான அப்பழுக்கும் அல்ல. அவர் அப்பழுக்கற்ற ஒரு தேவனாய் இருக்கிறார். எந்த விதமான அழுக்கும் அவரிடத்தில் இல்லை. எந்த விதமான குறைகளையும் மனிதன் கடவுளிடத்திலே சொல்லிவிட முடியாது. கடவுளே நீங்க ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு சொல்லி மனிதன் கை நீட்டி கேள்வி கேட்க முடியாது. காரணம், அவர் உங்களையும் என்னையும் படைத்த உண்மையான கடவுள். மனிதன் கடவுளை கேள்வி கேட்க முடியாது. மனிதன் மனிதனை கேள்வி கேட்கலாம். மனிதன் மற்ற மனிதனை குறை சொல்லலாம். ஒரு மனிதன் இன்னொருவரை இன்னும் அதிகமாக அவன் கோபப்படலாம். ஆனால் தேவனிடத்திலே, நம்மை படைத்த அந்த கடவுளிடத்திலே, இந்த பரிசுத்த வேதாகமத்தினுடைய தேவனிடத்திலே மனிதன் ஒருபோதும் எந்த குறையும் சொல்ல முடியாது. மனிதன் தேவனிடத்திலே அவன் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், அவன் தேவனுக்கு பயந்து வாழ வேண்டும். இங்கே தெளிவாக வாசிக்கிறோம், தாவீது என்ற அந்த ஒரு நபர், அவன் அந்த இஸ்ரவேலுக்கே ராஜாவாய் இருக்கக்கூடியவன். மற்ற மனிதர்கள் எல்லாரும் அந்த தாவீதை கண்டு பயப்பட வேண்டும். அப்படிப்பட்டதான ஒரு ராஜாவாய் இருக்கிறவர். அந்த ராஜாவும் கூட என்ன செய்கிறார்? அவர் பயந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். தெளிவாக இந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது கர்த்தர் ஊசாவை அடித்தது நிமித்தம் தாவீது விசனப்பட்டு அந்த ஸ்தலத்திற்கு இந்நாள் மட்டும் வழங்கி வருகிற பேரே சூசா என்னும் பேரிட்டான். தாவீது அன்றைய தினம் கர்த்தருக்கு பயந்து, கர்த்தருடைய பெட்டி என்னிடத்தில் வருவது எப்படி என்று சொல்லி அவன் அங்கே பயப்படக்கூடியவனாய் இருக்கிறான். கர்த்தரை கண்டு, கர்த்தருடைய வல்லமையை கண்டு, கர்த்தருடைய பரிசுத்தத்தை கண்டு அவன் பயப்பட்டான். இந்த ஒரு கர்த்தரை எப்படி நான் கிட்டி சேர முடியும்? இந்த ஒரு கர்த்தர் என்னிடத்திலே அவர் வருவது எப்படி என்று அவன் பயந்தவனாயிருந்தான். எனவே இந்த நாளிலும் கூட உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த தேவன் அவர் பரிசுத்தராய் இருக்கிறார். இந்த பரிசுத்தமுள்ள தேவன் அவர் உங்களுக்காக செய்த ஒரு பரிசுத்தமான ஒரு காரியம் உண்டு. அது என்னவென்றால், உங்களுடைய என்னுடைய பாவங்களையும் அவர் சுமந்து கொண்டவராக நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அந்த சிலுவையிலே அவர் மன்னித்தார். சிலுவையிலே அவருடைய உயிரையே கொடுத்து உங்களுடைய என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கழுவினார். அப்படிப்பட்டதான பரிசுத்தமான செயலை நீங்களும் நானும் கூட இன்னும் அதிகமாக உள்ளத்தினுடைய ஆழத்திலே நாம் விசுவாசிக்க வேண்டும். அதை நம்ப வேண்டும். அப்படி நம்பி அவருக்கு உங்களுடைய வாழ்க்கை கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே அந்த தேவன் தாமே உங்களை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
தேவனுடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. ஆமென். சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே.